Hi friends, இது வந்து வாட்டர் டேங்க் ஃப்ளோட் சுவிட்ச். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி சர்க்யூட் ஆஃப் பண்ணுறது, மோட்டர் ஆஃப் பண்ணுறது, அதுக்காக தான் இது. இதில் வந்து நிறைய பேருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டுது. அது எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு எதனால் தெரியல. இதில் எது காமனு NO NC இந்த ஒயரில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களால லைன் கொடுக்க முடியும். அது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்கிற பாருங்க. அதுக்கு எப்பயுமே நம்ம பிளாக் ஒயர் தான் இந்த ஒயரில் காமன். எப்போவுமே இந்த ஃப்ளோட் சுவிட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா பிளாக் ஒயர் இருந்ததுன்னா அது காமனாக வச்சுங்க. அந்த காமனில் நான் இன்புட் நியூட்ரல் கொடுக்குறேன். ஃபேஸ் தராதிங்க. ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா டேங்க்குள்ளேயும் ஃபேஸ் போகும். ஸோ அதனால் நான் நியூட்ரல் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த பிளாக் ஒயரில் நியூட்ரல் கொடுத்துட்றேன். அந்த பிளாக் தான் எப்பயுமே காமன். ஓகே, நியூட்ரல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்டருக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்துறேன். லேம்போட ஹோல்டர், அதுக்கு ஒரு இன்புட் ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, இப்போ வந்து டேங்க்குள்ளே இந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்னென்னா நார்மல் பொசிஷனில் இப்படி தான் இருக்கும். இதுதான் நார்மல். இப்போ நார்மலில் இருக்கும்போது NCயில் இருக்கணும். இப்போ நம்ம NCயில் இருக்குன்னா க்ளோஸ். NCனா நார்மலி க்ளோஸில் இருக்கும். டேங்க்கில் தண்ணி இல்லாமல் போது இது டேங்க்கில் பாட்டமில் போய் இது தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த சர்க்யூட் வந்து NCயில் தான் இருக்கணும். அப்போ நம்ம NC ஒயர் மட்டும் தான் தேவை, NO தேவையில்லை. இதில் ஏதோ ஒரு ஒயர் தான் நமக்கு தேவைப்படுது, அது NC. அப்போ இது நார்மலில் இருக்குது. இந்த ஃப்ளோட் இப்படி தொங்கி ஒரு ஹெட்ஷீட் நீங்கள் செக் பண்ணணும். தொங்கின்னு இருக்கும்போது NCயில் இருக்கணும். NCனா நார்மலி க்ளோஸு. இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயரில் எது NC நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு நான் இன்புட் சப்ளை கொடுக்க போகிறேன். இன்புட் சப்ளை கொடுத்துட்டேன். ஹோல்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் லைட்டை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைனை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோட் சுவிட்சை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேங்க்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ டேங்க்குள்ளே இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சுது. தண்ணி இல்லாத போது இந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்ன பண்ணணும்னா டேங்க்கு கீழே போய் பாட்டமில் போய் நின்று இருக்கும்போது ஆன் ஆகும். இப்படி மோட்டர் ஆன் ஆகும். அப்போது நம்ம லைனில் கொடுத்துட்டோம். டேங்க் கீழே போய் ஃப்ளோட் தொங்கிடுச்சு. இப்போது லைன் மோட்டர் ஆன் ஆகும். அப்போது இதில் எது NCன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ NCயில் இருக்கணும். அது எந்த ஒயர் நம்ம கண்டுபிடிப்போம். ரெட் ஒயரை வந்து டச் பண்ணுறேன். இந்த லைட் லேம்பில் எரியல. இது நார்மலி ஓப்பனில் இருக்குது அப்போது சர்க்யூட்டு. ஸோ இந்த ஒயர் நமக்கு தேவையில்லை. அடுத்து ப்ளூ ஒயர் டச் பண்ணுறேன். எரியுது பாருங்கள். ப்ளூ ஒயர் டச் பண்ணோடனே எரியுது பாருங்கள். இதுதான் NC. பிளாக் காமனு, ப்ளூ ஒயரு NC. ரெட் ஒயர் வச்சா எரியாது. அப்போது ப்ளூ ஒயரை டச் பண்ணிட்டேன். லைட் எரியுது. மோட்ரு ஓடினே இருக்கு. இப்போது மோட்ரு ஓடினே இருக்கும்போது டேங்க் ஃபுல்லாகும். தண்ணி ரொம்ப 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 ஃப்ளோட் மேலே ஏறினே இருக்கும். ஏறினே போய் திரும்பி மேலே ஃபுல்லாக போயிட்டோடனே ஆஃப் ஆகிடும். திருப்பியும் தண்ணி இப்படி கீழே குறைஞ்ச உடனே நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். இவ்வளோதான் இதோட கான்செப்ட். இது வந்து இப்போ ஃப்ளோட் மேலே போச்சுன்னா ஆஃப் ஆகிடும், கீழே வந்தால் ஆன் ஆகிடும். ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். ப்ளூ தான் NC. நம்மளுக்கு ரெண்டு தேவையில்லை. இதை டம்மி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நீங்கள் லைன் கொடுங்க. ஓகே, பை.